கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். இந்த தலைப்புல தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் சிலுவையை குறித்து என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பணமும் எல்லாவற்றிற்கும் உதவும். அதாவது சொல்லுவாங்களா, அதாவது பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதை தேடி ஓடுறாங்க சொல்லுங்க? எதை தேடிங்க ஓடுறாங்க? பணத்தை தேடி என்ன பண்றாங்க? ஓடுறாங்க. மக்கள்லாம் பாருங்க, பணத்தை தேடி என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. ஏதாவது ஒரு வழியில பணத்தை என்ன செஞ்சிடணும்? சம்பாதிச்சிடணும். எந்த வழியா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா இதை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிச்சிடணும். உலக மக்களை கவனிச்சிங்க அப்படின்னா, எந்த வழியா இருந்தாலும் சரி, அது நல்ல வழியா இருந்தாலும் சரி, அது குறுக்க வழியா இருந்தாலும் சரி, அது நேர்மையான வழியா இருந்தாலும் சரி, அது அநியாயமான வழியா இருந்தாலும் சரி, அது தவறான வழியா இருந்தாலும் சரி, ஆனா என்ன சம்பாதிச்சிடணும்? பணத்தை சம்பாதிச்சிருங்க. 4 காசை சம்பாதிச்சாதான் ஜனங்கள் நம்மளை என்ன செய்வாங்க? மதிப்பாங்க. அப்படின்னு எந்த வழியா இருந்தாலும் சரி என்ன சம்பாதிச்சிடணும்? பணத்தை சம்பாதிச்சிடணும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேத புஸ்தகத்துல எந்த வழியினாலும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லல. எந்த வழியினாலும், நல்ல வழியா இருந்தாலும் சரி, கெட்ட வழியா இருந்தாலும் சரி, நேர்மையான வழியா இருந்தாலும் சரி, அநியாயமான வழியா இருந்தாலும் சரி, சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதத்துல கர்த்தர் என்ன செய்யல, சொல்லவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியாப்பட்ட வழியில பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற வழியிலே என்ன செய்ய வேண்டும்? பணத்தை சம்பாதிக்க வேண்டும். நேர்மையான வழியிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும். நியாயமான வழியிலே பணத்தை என்ன செய்ய வேண்டும்? சம்பாதிக்க வேண்டும். உண்மையான வழியிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும். உத்தமமான வழியிலே பணத்தை என்ன செய்ய வேண்டும்? சம்பாதிக்க வேண்டும். அப்படி சம்பாதிக்கிற பணம் தான் என்ன செய்யும்? நிலைத்து நிற்கும். அப்படி சம்பாதிக்கிற பணம் என்ன செய்யும்? நிலைத்து நிற்கும். நிலைத்து நிற்கும். நாங்க டவுன் பகுதிக்கு போயிருந்தோம். ஒரு சின்ன வீட்டு ஒரு பொருளுக்கு பாருங்க, அதுக்கு பாருங்க சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்காக ஒரு கடையில சொன்னாங்க அதோடைய விலை 40 ரூபா. அப்படி 4 கடை தள்ளி போய் அதே பொருள் கேட்கிறோம். அதே பொருள் தான். அவர் எவ்வளவு சொல்றாரு அப்படின்னா 70 ரூபா சொல்றாரு. 30 ரூபா கூட சொல்றாரு. அதே பொருள் தான். அதே பொருள் தான் பாருங்க. இந்த கடைக்காரர் 40 ரூபான்னு சொல்றாரு. 4 கடை தள்ளி இருக்கிற கடைக்காரர் எவ்வளவு சொல்றாரு? 70 ரூபா சொல்றாரு. ஒருவேளை அது 70 ரூபானா அது ஒரு குவாலிட்டியானது அப்படி இல்லை. இந்த கடைக்காரர் வச்சிருக்கிற அதே பொருள் தான். அதே பொருள் தான். பாருங்க, வித்தியாசப்படுது பாருங்க. 30 ரூபா கூட என்ன செய்யறாரு சொல்றாரு பாருங்க. ஒரு கஸ்டமர் வந்து இருக்கிறாரு. இவனை எப்படியாவது கூட என்ன செஞ்சிடணும்? வாங்கிடணும். அவர் நினைச்சிருப்பார், நான் நினைக்கிறேன், அடுத்த கஸ்டமர் எப்போ வர போறாரோ அதனால இவர்கிட்ட என்ன பண்ணிடலாம்? சேர்த்து வாங்கிடலாம். பாருங்க எப்படி மனதுல யோசிக்கிறாங்க. இப்படி மனதுல யோசிச்சு அப்படியே வாய் திறந்து அதை என்ன செய்யறாங்க? சொல்றாங்க பாருங்க. நீதி இல்ல, நேர்மை இல்ல, உண்மை இல்ல, உத்தமமா இல்ல, உத்தமம் இல்ல. பாருங்க, கவனிங்க. பிரசங்கி புஸ்தகம் 10வது அதிகாரம்
19வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? பிரசங்கி 10வது அதிகாரம் 19வது வசனம். பிரசங்கி 10வது அதிகாரம் 19வது வசனம். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை தான் பார்க்கிறோம். பிரசங்கி 10:19 இந்த வசனம் கடைசி பாருங்க. பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். எல்லாவற்றையும் செய்வதற்கு என்ன தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. நீங்க மாப்பாளையத்திலிருந்து பஸ் ஏறி பெரியாருக்கு போகணும் அப்படின்னா என்ன தேவைப்படுது? பணம். கடையில போய் நீங்க ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுது? பணம். பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னா ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும், என்ன தேவைப்படுது? பணம். எல்லாவற்றுக்கும் என்ன தேவைப்படுது? பணம். அதனாலதான் உலகத்தான் சொல்லிட்டான், எல்லாத்துக்கும் என்ன தேவை? பணம். அதான் அவன் சொல்லிட்டான், காசே தான். சொல்லுங்க, பின்னாடி கவனிக்க. காசே தான். அவன் ஒண்ணு கண்டுபிடிச்சான், எல்லாத்துக்கும் என்ன தேவை? காசு. அதனாலதான் காசு தான் என்னது? கடவுள்ட்டான். அதனால கையில காசு வாங்கினா என்ன செய்யறான்? கையில காசு வாங்கினா என்ன பண்றான்? காசு அதை என்ன எந்த இடத்துக்கு கொண்டு போறான்? யாருடைய இடத்துக்கு கொண்டு போறான்? கடவுளுடைய இடத்துக்கு கொண்டு போய் இந்த கண்ணில் என்ன செய்யறான்? ஒத்துன்னு என்ன செய்யறான்? ஒத்துறான். காசு. காசு என்னது? கடவுள். அறிவு இப்படி சொல்லிக் கொடுக்குது. அறிவு என்ன உண்டாக்கும்? விருமாப்பை உண்டாக்கும். அன்பு என்ன உண்டாக்கும்? பக்தி விருத்தியை உண்டாக்கும். உலகத்தான் அவன் அறிவினால பணத்தை சம்பாதிச்சுட்டான், அவனுக்கு பெருமை வருது, கர்வம் வருது. அவன் சொல்றான், என் பேங்க் பேலன்ஸ் உனக்கு தெரியுமா? என் சொத்து எவனுக்கு தெரியுமா? என் பக்கத்துல நீ நிக்க முடியுமா? அப்படி சொல்றான். ஏன்னா அறிவு அவனை அப்படி சிந்திக்க வைக்குது, அறிவு அவனை அப்படி பேச வைக்குது. அன்போ பக்தி விருத்தி என்ன செய்யும்? உண்டாக்கும். இப்ப கவனிங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. காசுதான் கடவுள் இல்லை. அப்ப சபை கூடி வர்ற நேரத்துல காசை சம்பாதிக்க, பணத்தை சம்பாதிக்க போனோம் அப்படின்னா காசையும் பணத்தையும் யாராக்கிட்டாங்க? அவன் கடவுளாக்கிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேற எதுக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு என்னது? விக்கிரகம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தா உங்க பிள்ளைகள் உங்களுக்கு யாரா மாறிடுவாங்க? விக்கிரகம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்க வேலைக்கு கொடுத்தீங்கன்னா உங்க வேலை உங்களுக்கு எதுவா மாறிடுது? விக்கிரகம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பணத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு எதுவா மாறிடுது? விக்கிரகம். பாஸ்டர், நான் எங்க போய் விக்கிரக ஆராதனை செய்யறேன்? முன்னாடி விக்கிரக ஆராதனை எப்படி பண்ணிட்டு இருந்தோம்? அதெல்லாம் செய்யறது இல்ல. ஆனா இப்போ விக்கிரக ஆராதனை நடக்குது. எப்படி? நான் சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி வழியில, இந்த மாதிரி வழியில. சபை கூடுதல் நாட்கள்ல விசேஷ வீட்டுல போய் உட்கார்ந்து இருந்தேன்னா விசேஷம் தான் எதுவா மாறிடுது? விக்கிரகம். கவனிங்க. அப்ப ஒரு ஆண்டோட பிள்ளை முத கர்த்தரை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் காசை பார்க்கணும். கர்த்தருக்குள்ளதான் என்ன இருக்குது? காசு இருக்குது. கொஞ்சம் ஒரு ஆரம்பம் சொல்லுங்களேன். உலக ஜனங்கள் எல்லாத்துக்கும் காசு. அப்ப காசு தான் யாரு? கடவுள். அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அதனாலதான் அவன் தன்னுடைய இருதயத்திலே மனதிலே இச்சிக்கப்பட்டு தவறான வழியா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா எதை சம்பாதிச்சிருந்தோம்? காசை சம்பாதிச்சு.
மோசம் போக்கினாலும், யாரையாவது மோசம் போக்கினாலும், யாருக்காவது அநியாயம் செஞ்சாலும் காசை சம்பாதிச்சிடணும். ஏன்னா அவன் கையில இருக்கிற காசு நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா அந்த காசு யாருக்கு சொந்தம்? ஆமா, அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடினாங்க, கைக்கு கை மாறும். இந்த பாட்டு எத்தனை பேர் தெரியும்? கைக்கு கை மாறும். அங்க இருக்கிற பணம், அவன் கையில இருக்கிற பணம் யார் கைக்கு வந்துடணும்? என் கைக்கு வந்துடணும். என் கைக்கு வந்துச்சு, அந்த பணம் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். ஆனா பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது, இல்லையா? அதான் கவனிங்க. மேல ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபேன் ஓடணும்னா என்ன கட்டணும்? சொல்லுங்க, என்ன கட்டணும்? ஈபில போய் ஒரு பேப்பரை கொடுத்தா வாங்கிடுவானா? வாங்கிட்டு என்ன பண்ணுவான்? மூஞ்சில் அடிச்சு விரட்டி விட்டுருவான். என்ன கொடு, காசை கொடுப்பா. ஒவ்வொன்றுக்கும் என்ன தேவைப்படுது? பணம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பாருங்க, கர்த்தர் பாருங்க சொல்லி, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனா பணத்தை கொடுக்கறது யாரு? கர்த்தர். இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? புரியணும். பணத்தை யார் கொடுக்கிறா? கர்த்தர். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் பணத்தை கொடுக்கிற கர்த்தரை தேடணுமா, இல்லைன்னா கர்த்தரை விட்டுட்டு பணத்தை தேடணுமா? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இதுதான் சத்தியம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனா நமக்கு ஒரு பாருங்க, ஒரு வெளிச்சம் இருக்கணும். பணத்தையே கொடுக்கறது யாரு? எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ஏன்னா இந்த உலகத்துல பணக்கார சாமி யாரு? சாமி ஏன் சாமி? உங்க பக்கத்துல இருந்து இப்படி சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து, இந்த உலகத்துல பணக்கார சாமி நம்ம இயேசு சாமி. இந்த உலகத்துல பணக்கார சாமி நம்ம இயேசு சாமி. அதனால பணக்கார இயேசு சாமிய தேடுங்க. பணம் உங்க பின்னாடி ஓடோடி வரும், ஓடோடி வரும். ஆமென் சொல்லுங்க. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். அப்ப பாருங்க, பணத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறாரு. அப்ப பணத்தை கொடுக்கிற கர்த்தருக்கு பின்னாடி நாம ஓடும் பொழுது பணம் நம்ம பின்னாடி என்ன செய்யும்? ஓடி வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் என் கூட சேர்ந்து, நான் கர்த்தருக்கு பின்னாடி ஓடுவேன், பணம் எனக்கு பின்னாடி ஓடும். இப்ப நீங்க உலகத்துல பாருங்களேன், மக்கள்லாம் எதுக்கு பின்னாடி ஓடுறாங்க? சொல்லுங்க, பேசுங்க. எதுக்கு பின்னாடி ஓடுறாங்க? பணத்துக்கு பின்னாடி. ஆமா, அது எட்டாத கனி என்ன பண்ணிட்டு இருக்கு? இவங்க போய் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அது ஓடிடுது. சொல்லுங்க, நானும் எப்படினாலும் சம்பாதிச்சு தான் பாக்குறேன். அந்த திறமை, இந்த திறமை, அது பண்ணி இது பண்ணி, இல்லையா? குட்டிக்கரெல்லாம் அடிச்சு பாக்குறேன். எல்லா திறமையும் பயன்படுத்திட்டேன். ஆனா பணம் என் பக்கத்துல என்ன செய்ய மாட்டேங்குது? வரமாட்டேங்குதியா? பணத்துக்கு எனக்கு என்ன இல்ல? ராசியே இல்லையா? பணத்துக்கு எனக்கும் ராசி ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? மக்கள் என்ன பண்றாங்க? அவங்கள தேடி போறாங்க, இவங்களை தேடி போறாங்க, பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க, பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கு பின்னாடி ஓடணும்? சொல்லுங்க, யாருக்கு பின்னாடி? உங்க இருதயம் யாருக்கு பின்னாடி ஓடணும்? உங்க மனது யாருக்கு பின்னாடி ஓடணும்? உங்க சரீரம் யாருக்கு பின்னாடி ஓடணும்? கர்த்தருக்கு பின்னாடி ஓட வாண்டியா இருக்கணும், விருப்பமா இருக்கணும். இப்ப பணம் பார்க்கும். யாரை பார்க்கும்? யாரு கர்த்தருக்கு பின்னாடி ஓடுறாங்க அப்படின்னா நான் இவங்க பின்னாடி என்ன செய்யணும்? ஓடணும். இதை ஆமென் சொல்ல போறீங்க? இப்ப சொல்லுங்க சேர்ந்து, நான் கர்த்தருக்கு பின்னாடி உண்மையா ஓடுவேன், பணம் எனக்கு பின்பாக ஓடி வரும். ஆண்டவருக்கு பின்னாடி ஓடலாங்க, உண்மையா ஓடலாம். அப்புறம் உண்மை இல்லாமல் என்ன செய்யலாம்? ஓடலாம். சில பேர் ஆண்டவரெல்லாம் தேடுறேன், ஒவ்வொரு வாரமும் ஓடோடி வர்றேன், எப்போதும் அவர்தான் நினைக்கிறேன், மூச்சு விட்டாலும் விடலாலும் யாரெல்லாம் சொல்றேன், இயேசுதானே சொல்றேன், ஆனா ஒண்ணும் வரலையே. உண்மையும் உத்தமும் உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். அதனால
நம்ம எடுத்த உடனே 100% உண்மையா ஆண்டவருக்கு பின்னாடி என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. யாரும் ஓட முடியாது. ஆனா ஆண்டவருக்கு பின்னாடி ஓடுவதுல கொஞ்சம் கொஞ்சமா என்ன 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 வெளிப்படுத்தணும்? உண்மை. ஒராமிதல்ங்க, உண்மை. கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை வெளிப்படுத்த ஆண்டவருக்கு எது பிரியும் அதெல்லாம் கவனம் செலுத்த ஆரம்பிக்கும் போது, ஆண்டவருக்கு எது எது பிரியும் அதுல செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பணம் பார்க்கும். பணம் பார்க்குமா பார்க்காதா? பணம் பார்க்குங்க. பணத்துக்கு என்ன இருக்கு? கண்ணு இருக்கு. பணத்துக்கு என்ன இருக்கு? கண்ணு இருக்கு, பார்க்கும். புரியுங்களா? ஒருவேளை நீ இப்படி யோசிக்கலாம், பாஸ்டர், ரட்சிக்கப்படாத எத்தனையோ உலகத்தான் மகா கோடீஸ்வரனா இருக்கிறானே. இருக்கானா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? சரி, அவங்களுக்கு எதுக்கு இந்த பணம்? எதுக்கு தெரியுமா? தாராளமா அந்த பணங்களை வச்சு பிசாசு அவங்களை என்ன செய்ய வைப்பான்? சத்தமா சொல்லுங்க. என்ன செய்ய வைப்பான்? பாவம் செய்ய வைப்பான். அந்த பணத்தை வச்சு அவங்களை அழிக்கிற வேலையை என்ன பண்ணுவான்? பிசாசு செய்வான். பச்சை தண்ணியை குடிக்கிறது போல அந்த பணத்தை வச்சு அவங்களை பாவம் செய்ய வைப்பான். பணம் இருக்குன்னு மிதப்புல அவங்க எதுல ஈடுபடுவாங்க? பயம் இல்லாம துணிகரமா கொடூரமான பாவங்கள்ல தங்களை ஈடுபடுத்தி, தங்களை தீட்டுப்படுத்தி, தங்களை கரைப்படுத்தி, ஆரம்பத்தில் அது இன்பமா இருக்கும், போக போக கன்னியா என்ன செஞ்சிடும்? மாறிடும். காலத்துக்கு முன்னாடி உயிரவே என்ன செஞ்சிடும்? எடுத்துடும். அதுதான் பிசாசு உங்களுக்கு பணத்தை தடுக்காம என்ன செய்யறான்? கொடுக்கிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பணம் வரவிடாதபடி பிசாசு தடுக்கிறான். ஏன் தெரியுமா? இவங்களுக்கு பணம் கிடைச்சா இவங்க யாருடைய ராஜ்யத்தை கட்டுவாங்க? கவனிங்க, யாருடைய ராஜ்யத்தை கட்டுவாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவாங்க. இவங்களுக்கு பணம் கிடைச்சா இவங்க நற்செய்தியை பரப்புவாங்க. இவங்களுக்கு பணம் கிடைச்சா சபையை கட்டுவாங்க. இவங்க பணம் கிடைச்சா ஊழியத்தை கட்டுவாங்க. ஒரு நாள் பாருங்க, ஒரு அசுத்தாவியை துரத்திக்கிட்டு இருக்க இந்த அசுத்தாவி திடீர்னு ஏன்ட பேச ஆரம்பிக்குது. உனக்கு பணத்தை எல்லாம் நான் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? தடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, நான் வேற ஒரு காரியத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். அசுத்தாவி சொல்லுது, பணம் எல்லாம் உனக்கு வரவிடாதபடி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தடுத்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் நீ ஊழியம் சபை என்ன பண்ற? பைத்தியம் பிடிச்சு போயிருக்கிற. எப்ப பார்த்தாலும் எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிற. உனக்கு பணம் மட்டும் கிடைச்சா நீ இன்னும் எங்களை அதிகமா என்ன பண்ணுவ? தொந்தரவு பண்ணுவ. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். ஏன் தெரியுமா? ஏதோ ஓரளவுக்கு கரெக்டான ரூட்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போய்கிட்டு இருக்கோம். புரியுதா? சில பேருக்கு பணத்தை தடுக்கிறான். சில உலகத்தானுக்கு பணத்தை அள்ளி என்ன செய்யறான்? கொடுக்கிறான். தங்களை தாங்களே கெடுப்பதற்கு அள்ளி கொடுக்கிறான். சில பேருக்கு பணங்களை அவன் அனுமதிக்கிறான். சில உலகத்தானுக்கு பணத்தை அனுமதிக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. இந்தியாவில் பாத்தீங்களா? எல்லாத்தையும் எல்லாம் கட்டுறாங்க. பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதா? பணம் எதுக்கு போகுது பாத்தீங்களா? ஆமா, கட்டி எழுப்புறதுக்கு. கட்டி எழுப்புறாங்களா இல்லையா? பிசாசு தந்திரம் உள்ளவங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம கவனிக்கணும். பணம் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யும்? உதவும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்ன உதவும்? பணம். சபையை கட்டி எழுப்பதற்கு என்ன உதவும்? பணம். நற்செய்தியை பரப்புவதற்கு என்ன உதவும்? 4 பேருக்கு உதவி செய்வதற்கு பணம் என்ன செய்யும்? உதவும். இதுக்கு உதவும். நம்ம நிலைப்பாடு எப்படி இருக்கணும்? உங்க நிலைப்பாடு எப்படி இருக்கணும்? ஆமா,
அதான் கவனிங்க. இப்போ கூலிப்படை ஏறி விடுறாங்க. நீ போய் அந்த நபரை என்ன செஞ்சிடணும்? கொலை பண்ணிடணும். கொலை பண்ணிட்டா உனக்கு இத்தனை லட்சம் பணம் தானே கொடுக்குறான் இல்லையா? பணம். பணம் ஒரே பணம் தான். அந்த பணத்தை நல்ல வழியிலையும் பயன்படுத்த முடியுது, தீய வழியிலையும் பயன்படுத்த முடியுது. பாருங்க, பிசாசுக்குள்ள இருக்கிறவங்க அதை தீமையான வழியில பயன்படுத்துறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போது என்ன வழியில பயன்படுத்தணும்? நல்ல வழியிலே என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இதுக்கு என் பணம் என்ன செய்யணும்? உதவணும். எத்தனை அமைஞ்சல போறீங்க? இதுக்கு இந்த நல்ல காரியத்துக்கு என் பணம் என்ன செய்யணும்? உதவணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகா கிருபையினால வடநாட்டு மிஷனரி ஊழியத்துக்கெல்லாம் இப்போ நாங்கள் தொடர்ந்து கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த மிஷனரி ஊழியர்கள்லாம் சாப்பாடு இல்லாம என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. வீடு இல்லாம இருக்கிறாங்க, ட்ரெஸ் இல்லாம இருக்கிறாங்க. சந்தோஷம். பணம் உதவட்டும். எதுவுமே ஆமஞ்சல போறீங்க. ஊழியங்களை தாங்குவதற்கு என்ன உதவட்டும்? பணம். தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்ன உதவட்டும்? பணம். ஊழியக்காரன் நல்லா இருக்கிறதுக்கு என்ன உதவட்டும்? பணம். சபை கட்டி எழுப்பப்படுவதற்கு என்ன உதவட்டும்? பணம். உலகத்தை அப்படி பார்க்கிறான். கர்த்தருடைய பிள்ளை எப்படி பார்க்கணும்? நேர்மையான வழியிலே பார்க்க வேண்டும், நீதியான வழியிலே பார்க்க வேண்டும், உண்மையான வழியிலே பார்க்க வேண்டும், உத்தமமான வழியிலே பார்க்க வேண்டும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். என் பணம் நேர்மையான வழியில உதவணும், என் பணம் உண்மையான வழியில உதவணும், என் பணம் உத்தமமான வழியில உதவணும், என் பணம் நல்ல நோக்கத்திற்காக என்ன செய்யணும்? உதவணும். இது நாம சொல்ல போறீங்க. பணமும் எல்லாவற்றிற்கும் உதவும். யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கோங்க சீக்கிரமா. யோவான் 12வது அதிகாரம் 6வது வசனம். எடுத்தீங்களா? யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். நம்ம இங்க யாரை குறிச்சு பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து கூட இருந்த 12 சீசர்ல ஒருவன். யாரு? யூதாஸ் காரியத்து. பாருங்க, இயேசுடைய ஊழியம் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் கவனிங்க, இயேசுடைய ஊழியம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இயேசு ஊழியம் செய்யறதுக்கு என்ன தேவைப்பட்டிருக்கு? சொல்லுங்க. ஊழியம் செய்ய என்ன தேவைப்பட்டிருக்கு? பணம். பணம் இல்லாம இயேசு ஊழியம் செஞ்சாரா? சொல்லுங்க. பணம் இல்லாம இயேசு ஊழியம் செய்தாரா? நல்லா கவனிங்க. பணம் இல்லாம இயேசு ஊழியம் செய்தாரா? இல்லைன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. அப்ப யூதாஸ் காரியத்து அங்க என்ன சுமந்துட்டு இருந்தானா? என்ன பைய சுமந்துட்டு இருந்தானா? அப்ப அது தேவையற்றதா? இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்திட்ட இந்த பொறுப்பை கொடுக்காம யூதாஸ் காரியத்தை இந்த பணப்பைய சுமந்துட்டு இருக்கானா? யூதாஸ் காரியத்தை இந்த பணப்பைய சுமந்துட்டு இருந்தா இயேசு அனுமதிப்பாரா? சிந்திக்கிறீங்களா இல்லையா? சிந்திக்கிறீங்களா இல்லையா? அப்ப யூதாஸ் காரியத்தை பணப்பைய சுமக்கிற பொறுப்பை கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க. அந்த பொறுப்பை கொடுத்தது யாரு? இயேசு. ஏன் தெரியுமா? ஊழியம் செய்வதற்கு என்ன தேவை? ஆமா, இயேசு பிளான் பண்ணிட்டார். ஊழியம் செய்ய என்ன தேவை? பணம். பணம். ஆமா, பைய வச்சுக்கிட்டா ஜனங்கள்லாம் கொண்டு வந்து எதுல போடுவாங்க? அதை சொல்லுங்க. ஆமா, காணிக்க பையில கொண்டு வந்து நீங்க என்ன போடுறீங்க? போடுறீங்களா ஓடுறீங்களா? காணிக்க பையில என்ன போடணும்?
வெறுங்கையை ஓட்டக்கூடாது. இயேசுநாதரை ஏமாத்த நினைச்சோம்னா அப்புறம் எல்லாத்துலயும் இயேசுநாதரை ஏமாத்தி விட்டுருவார். புரியுதா? பாருங்க, பணப்பையை வைத்துக் கொண்டு, பணப்பை பேதுருட்ட இல்ல, அந்திரேட்ட இல்ல, மத்தேயுட்ட இல்ல. அப்ப பணப்பையை சுமக்கிறதுக்குன்னு இயேசு 12 பேர்ல ஒருத்தர் நியமிச்சிட்டார், யூதாஸ் காரியத்து. பணப்பையை சுமந்து கொண்டு அதிலே போடப்பட்டதை, பணப்பையில பணப்பையில என்ன போடுவாங்க சொல்லுங்க, சொல்லுங்க. பணப்பையில என்ன போடுவாங்க? பணப்பையில என்னங்க போடுவாங்க? ஒருவேளை நீங்க காணிக்கை பையில நீங்க நகை போட்டாலும் நாங்க வேணாம்னு என்ன செய்ய மாட்டோம். நீங்க கோல்டு போடலாம், பிளாட்டினம் போடலாம், டைமண்ட் போடலாம், சில்வர் போடலாம். யாரும் ஆமீன் சொல்லலையே. சொன்னதுக்கு அப்புறம் ஆமீன் வருது. பணப்பையிலே போடப்பட்ட, இன்னும் லூக்கா புஸ்தகம் பார்க்கிறோம், அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளை விற்று, ஏன்னா ஊழியம் செய்யறதுக்கு என்ன தேவைப்படுது? பணம். புரியுதா? இப்ப பாருங்க, ஆமா பணம். இப்ப வேலை செய்றீங்க அப்படின்னா ஒரு மாசம் வேலை செஞ்சா உங்க கையில என்ன வருது? பணம். ஒரு மாசம் வேலை செஞ்சா என்ன வருது? பணம். இப்ப அரசாங்க வேலை செய்யறாங்க, ஒரு மாசம் வேலை செஞ்சா கையில என்ன வருது? ஆனா நம்ம பாக்குறோம், அரசாங்க வேலை செய்யறாங்க, அரசாங்க சம்பளத்தை தாண்டியும் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? வாங்குற சம்பளத்தை தாண்டி என்ன தேவைப்படுது? பணம். அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, அவர் வாங்குற சம்பளத்துக்கு எப்படி வேலை செய்வாரு சொல்லுங்க. வாங்குற சம்பளத்துக்கு கரெக்டா என்ன பண்ணிடுவாரு? வேலை செய்வார். ஆனா இப்ப எப்படிமா மாறிடுச்சு? கை நீட்டி வாங்கிட்டாருங்க. என்ன வாங்கிட்டாரு? கை நீட்டி வாங்கிட்டார்ல, கரெக்டா இருப்பாருங்க. சகஜமாயிருச்சு, இது நேர்மை ஆயிருச்சு. போலி எல்லாம் இப்ப எப்படி மாறிட்டு இருக்கு? கை நீட்டி காசு வாங்கிட்டாருங்க, விடுங்க, கவலைப்படாது, கரெக்டா என்ன பண்ணிடுவாரு? கை நீட்டி காசு வாங்கிட்டாரு, சம்பளம் இல்ல, என்னது? கிம்பளம், பொலிசல். பைபிள் என்ன இருக்கு? பொலிசல். அவர் கை நீட்டி காசு மட்டும் வாங்கிட்டாரு வச்சுக்கோங்க, வேலையை முடிக்காம. புரியுதா? அதை நியாயப்படுத்துதல். என்ன படுத்துதல்? நியாயப்படுத்துதல். நியாயப்படுத்துதல். பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியால் அவன் இயேசுவை ஊழியத்தை பாருங்க செய்யறதுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு. அந்த பணப்பையை சுமக்கிறதுக்கு ஒரு ஆளே வச்சிருந்தாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆளே வச்சிருந்தார். அப்ப ஊழியம் செய்யறதுக்கு என்ன தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. பணம் தேவைப்படுன்னு சொல்லணும்னா கையை வச்சு ஒரு ஆமீன் சொல்லுங்க. பணம் தேவைப்படுதா தேவைப்படலையா? யார் பணம் தேவைப்படுது சொல்லுங்க. யாரு பணம்? யார் பணம் தேவைப்படுது? சபைக்கு வருகிற பிள்ளைகளுடைய பணம், சபைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பணம். தேவைப்படுது. அப்ப அதுக்கு சபையில என்ன பண்ணிருக்கோம்? காணிக்க பைய வச்சிருக்கோம். சீக்கிரமா பெரிய ஒரு முன்னாடி ஒரு காணிக்க உண்டியில என்ன செய்ய போறோம்? வைக்க போறோம். ஏன்னா பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அப்ப இந்த கண்ணோட்டம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. இயேசு ஊழியம் செய்தார். ஊழியம் செய்வதற்கு பணம் தேவைப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு நிர்வாகம் செய்வதற்கு அவர் ஒரு நபரையே என்ன செய்தார்? வைத்திருந்தார். பணம் எல்லாவற்றிற்கும் உதவும்.
பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், மறந்துடாதீங்க. எல்லாவற்றிற்கும் உதவும். நான் என்ன சொன்னேன், நீங்க டவுன் பஸ் ஏறி பெரியார்ல இறங்கணும்னா கண்டிப்பா காசு என்ன செய்யணும், கொடுக்கணும். கண்டிப்பா காசு கொடுக்கணும் இல்லையா? நீங்க போய் கடையில் ஒரு பைபிள் வாங்கினாலும் உங்களுக்கு காசு என்ன தேவைப்படும், ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. அதனால கர்த்தருக்குள்ளே பணம் இருக்கிறது. கர்த்தருக்குள்ள என்ன இருக்கிறது, பணம் இருக்குன்னா பணத்தை கொடுக்கிறவர் யாரு, கர்த்தர். அப்படின்னு முதலாவது நம்ம யாரை பிடித்துக் கொள்ள வேண்டும், உலக மக்களை போல முதலாவது பணத்தை பிடித்துக் கொள்ளக்கூடாது, பணத்தின் மேல வாண்டியா இருக்கக்கூடாது, கர்த்தரை பிடித்துக் கொள்ள வேண்டும், கர்த்தர் மேல வாண்டியா இருக்க வேண்டும். ஆண்டவர் பணத்துக்கான வழிகளை என்ன செய்வார், திறந்து விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? பணத்துக்கான வழிகளை என்ன செய்வார், திறந்து விடுவார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 9, 10 2 வசனங்களை வேகமா எடுத்துக்கொள்வோம். வேகமடைந்தீங்களா? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 9, 10 வசனங்கள். ஐஸ்வர்யவான்களாக அப்படின்னா பணக்காரர்கள் ஆக விரும்புகிறவர்கள், சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அகற்றுகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். சொல்லுவாங்கல்ல, ஒழுக்கமா தான் இருந்தாரு, என்னைக்கு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாரோ எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டாரு, பழகிட்டாருங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே பிசாசு எதை கொண்டு வந்துருவான், சோதனையை கொண்டு வந்துருவான். பல இச்சையான காரியங்களை காட்டி, பல பாவமான வழிகளை காட்டி, தவறான வழிகளை காட்டி இப்படி வரும் சோதனை, விழ செய்வான். நீங்க உதாரணத்துக்கு யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கோங்க. யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவ எத்தனை வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தா, 30 வெள்ளிக்காசு. பாருங்க சோதனை. இப்போ யூதாஸ் காரியத்துக்கு என்ன வந்தது, சோதனை. யூதாஸ் காரியத்து சோதனையை ஜெயித்தானா, சோதனையை விழுந்துட்டானா? 1ஆம் நூற்றாண்டுல பாருங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவருடைய சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் விற்று அது என்ன உடைமையை மாற்றினார்களா, பொது உடைமை. பேதுரு தலைமையில இப்போ ஒரு தம்பதியார் அவங்க விற்ற சொத்துல கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ஒழிச்சு வச்சுட்டாங்க. அனனியா குடும்பம். அத கர்த்தர் பேதுரு சொல்றாரு, இவங்க கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பேதுருட்ட கொடுக்க வர்றாங்க. பேதுரு கேட்டோன்னா அந்த இடத்துல விழுந்து என்ன பண்ணிட்டாங்களா, செத்தே போனார்கள் எழுதியிருக்கு. சோதனை வரும். கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பொழுது, ஆஸ்தியை கொடுக்கும் பொழுது, அந்தஸ்தை கொடுக்கும் பொழுது, சொத்து பத்தை கொடுக்கும் பொழுது, பணத்தை கொடுக்கும் பொழுது, செல்வத்தை கொடுக்கும் பொழுது சோதனை வரும். பெருமை என்ற வழியில வரும், கர்வம் என்ற வழியில வரும், இச்சை ஆசை என்ற வழியில வரும். ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்த வசனம் பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இதை எப்படி பிடிச்சுக்கிட்டாங்க அநேக பெந்தகோஸ்தே சபையில? என்ன கோஸ்தே சபையில சொல்லுங்க, அதுக்காக நம்ம வேற சபை நினைச்சிடாதீங்க.
நம்ம சபை என்ன சபை? பெந்தெகொஸ்தே சபை. நீங்க படிச்சுக்கலாம், பைபிள் படிக்கலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் எப்படி இருக்கிறது? வேற இருக்கிறது. அதனால நம்ம சர்ச்சில் என்ன செய்யக்கூடாது? கட்டக்கூடாது. ஏதாவது பெரு ஓரமா என்ன பண்ணணும்? இருந்து கொட்டடிச்சு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. அதனால நீங்க இடம்லாம் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. வீடுலாம் என்ன செய்யக்கூடாது? கட்டக்கூடாது. நகை நட்டுலாம் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் எப்படி இருக்கிறது? அதனால பணம் வந்துருச்சுன்னா எல்லா தீமையும் வந்துருங்க. நான் அப்படி போதிக்கலைங்க, நான் அப்படி போதிக்கலைங்க, அது என் பிரசங்கமும் இல்லைங்க. கவனிக்கிறீங்களா? நல்ல கவனி இந்த வசனத்தை. பண ஆசை, பணமா பண ஆசையா? சொல்லுங்க, பின்னாடி புரியுதா? பணம் என்பது வேறு, பண ஆசை என்பது வேறு. இப்ப நம்ம எதை மட்டும் பார்க்கணும்? பணத்தை மட்டும். ஆமா, கர்த்தரை மட்டும் பார்க்கணும். பணம் தானா வரும். நமக்கு எப்ப பண ஆசை வருதோ அப்ப யாரை விட்டுட்டோம்? சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. பண ஆசை எப்ப வருதோ யாரை விட்டுட்டோம்? இப்படி ரொம்ப பேர் இருக்காங்க தெரியுமா? ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்க வருவாங்க? அட சொல்லுங்க, எங்க வருவாங்க? சர்ச்சுக்குலாம் வருவாங்க, பாட்டுலாம் பாடுவாங்க, ஆமென் சொல்லுவாங்க, அல்லேலூயாலாம் சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் எது மேல இருக்கும்? கர்த்தர் மேல இல்ல. எது மேல? பணம் மேல இருக்கும். பணம் தீமை அல்ல. பணம் தீமை என்று கர்த்தர் சொல்லவில்லை. பணம் தீமை என்று வேதம் போதிக்கவில்லை. இல்லைனா பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லி இருக்காது. பணம் தீமை அல்ல, பண ஆசைதான் என்னது? பண ஆசைதான் தீமை. பாருங்க, இப்ப என்ன பண்றான்? காலையில ஒரு சகோதரி என்ன பண்றாங்க? வாசல்ல தெளிச்சிட்டு இருக்காங்க. கழுத்துல ஒரு 4 பவுனுக்கு என்ன பண்ணுது? தொங்கிட்டு இருக்கு இல்லையா? கொஞ்சம் செயினை பறிக்க வர்றான். செயினை பறிச்சுட்டு இதை விட்டுட்டா போலீஸ் கேஸ் ஆகும். இது எப்படியும் அடையாளத்தை சொல்லிடும். அப்ப என்ன பண்ணலாம்? ஆளைய என்ன பண்ணிடலாம்? காலி பண்ணிடலாம். நம்ம சில இடங்களை பார்க்கிறோம், வீடுகளில் போய் திருடுறாங்க. இப்ப எப்படி திருடுறாங்க? அந்த காலத்துல திருடும் போது வீட்டில் இருக்கிறவங்களாம் கட்டி போட்டு வாய்க்குள்ள என்ன திணிப்பாங்க? சத்தம் போடாம வாய்க்குள்ள துணியை திரிச்சு விட்டு கைகளை கட்டி போட்டுட்டு கொள்ளைக்கு வந்துருவாங்க. ஆனா இப்ப எப்படி தெரியுமா? போன உடனே ஆளை என்ன செய்ய? போட்டு தள்ளு, நீ இருந்தாலும் என்ன மாட்டி விடுவேன். துணிகரமா கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொள்ளை அடிச்சுட்டு. பண ஆசை எப்படி இருக்கிறது? பணத்துக்காக சரீரத்தை விற்கிறது, பணத்துக்காக பெற்ற பிள்ளைகளை விற்கிறது, பணத்துக்காக பாருங்க விலை போறது, காட்டி கொடுக்கிறது. பண ஆசை. பணம் இல்ல, என்னது? பண ஆசை. சுருக்கமா சொல்றேன், நம்ம பணம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன இல்ல? பல கோடியா இருந்தாலும் அந்த பல கோடி யார் கட்டுப்பாட்டு இருக்கணும்? பிரச்சனை இல்லை. ஆனா பணத்தோடைய கட்டுப்பாட்டுல யாரு போறாங்களோ அவங்களுக்கு என்ன வந்துடும்? பிரச்சனை வந்துடும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், பணத்தை நீங்க ஆளுகை செய்யணும். பணம் உங்க ஆளுகை செஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், பணம் உங்களுக்கு அடிமையா இருக்கணும். பணத்துக்கு நீங்க என்ன ஆகக்கூடாது? நீங்க மகா கோடீஸ்வரர் ஆனாலும் பணம் யாருக்கு அடிமையா இருக்கணும்? உங்களுக்கு அடிமையா இருந்தா அந்த பணத்தினால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வர. ஆனா பணத்துக்கு அடிமையாயிட்டா எல்லா பிரச்சனையும் வந்துடும். பணம் எல்லா
எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது அப்படின்னு பைபிள் எழுதல. சில பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அங்க என்ன எழுதிருக்கு? பண ஆசை. பாருங்க, பண ஆசை இருக்கிறதுனால கந்து வட்டி, கண்ணு வட்டி, மீட்டர் வட்டி, நாள் வட்டி, அப்படின்னா ஆமா. இன்னும் போனா பாருங்க, ஆமா, நேர வட்டி போட்டுருவாங்க. என்ன வட்டி? நேர வட்டி. அது தாண்டி பாருங்க நிமிஷ வட்டி வந்துடும். சொல்லி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, வட்டி குடிச்சு, அடுத்த நிமிஷம் வட்டி குடிச்சு. பண ஆசை. எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல, எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல, எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல. புரியுதா? கலப்படம். பொருட்கள் என்னது? கலப்படம். பண ஆசை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், பிரச்சனையே இல்லை. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பணம் எங்க வர பாயும்? சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு ஆட்டோல போனேன், பார்த்தேன். கல்லறைக்கு போக வேண்டும் என்றாலும் என்ன தேவை? சில்லறை தேவை. எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. ஆமா, எல்லாத்துக்கும் என்ன தேவை? காசு தேவை. ஆனா காசை என்ன வழியில சம்பாதிக்கணும்? நேர்மையான வழியில. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர்? நேர்மையானவர், அவர் நீதியானவர், உண்மையானவர், உத்தமமானவர். இல்லையா? கர்த்தர் கொடுக்கிற பணத்துக்கு நம்ம உத்தரவாதிகளை என்ன செய்யணும்? இருக்கணும் பாருங்க. அதனால பணம் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது அப்படின்னு பைபிள் எழுதல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அதனால உங்க ஆசை பணத்தின் மேல இல்ல, உங்க ஆசை பணத்தை கொடுக்கிற கர்த்தர் மேல என்ன செய்யணும்? நீங்க பாருங்களேன், நம்ம இடங்களை பாருங்க. ஊரை அடிச்சு இதுல போட்டு சொல்லுங்க, ஊரை அடிச்சு. ஆமா, தான தர்மம் பண்ணுவார். என்ன செய்வோம்? அன்னதானம், இந்த தானம், அந்த தானம். சரிங்களா? இந்த ரசீதை கொடுத்தோம்னா எழுதிக்கோ, 10,000 எழுது, 50,000 எழுது. ஆனா எப்படி கொடுக்கிறாரு இவரு? ஊர் அடிச்சு இப்படி கொடுத்துட்டோம்னா எப்படி பாவம்? அதை தாண்டி போற அங்க போய் என்ன கட்டுக்கிட்டா என்ன செய்யறது? பாக்குறீங்களா? கட்டுக்கிட்டா போடுறது. ஆமா, கொடுத்தப்பா, சாமி என்ன மன்னிச்சிருச்சு, சாமி என்ன பண்ணிரு, மன்னிச்சிரு, நான் செய்யற தவறுல உனக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கு அப்படின்னு. தவறு பண்ண வைக்கிறது, அதுதான் பண்ண வைக்கும். புரியுதா? ஆசை கர்த்தர் மேல இருக்கணும். ஆசை யார் மேல இருக்கணும்? ஆமா, ஆசை. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் மேல ஆசை இருக்க வேண்டும். கர்த்தர் மேல ஆசை இருக்கணும். ஏன்னா அனைத்து செல்வத்தையும் கொடுக்கிறது யாரு? கர்த்தர். கர்த்தர் மேல ஆசை வரும் பொழுது, கர்த்தர் மேல ஆசைப்படும் பொழுது, அந்த பிள்ளைகள் மேல யார் ஆசைப்படுவா? கர்த்தர் ஆசைப்படுவா. அள்ளி அள்ளி என்ன செய்வா? ஆபிரகாமுடைய தொடக்க வாழ்க்கை அவன் எப்படி இருந்தது? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தான். ஆனா அவன் ஆசைய யார் மேல வச்சான்? கர்த்தர் மேல வச்சாரு. கர்த்தரும் அவருடைய ஆசைய யார் மேல வச்சாரு? ஆபிரகாம் மேல வச்சாரு. அதனால ஆபிரகாமை குறிச்சு வாசிக்கிறோம். ஆபிரகாம் யாரா இருந்தா? செல்வ. கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம்? பணமும். எத்தனை பேருக்கு பணம் வேணும்? யாரும் வேணாம் சொல்லிடுறாங்க, நல்லா கையை உயர்த்துங்க. ஆமா, எனக்கு பணம் வேண்டும். பணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். பக்கத்துல கை இப்படி சொல்லுங்க, நல்லா சிரிச்சு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்களுக்கு பணம் வேண்டும், பணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். சரியா? நம்ம ஏரியால பார்க்கலாம். நல்லா கவனிங்களா? சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அவங்க யார் கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? காசு கொடுப்பாங்க. காசுன்னா தான தர்மம் இல்ல. புரியுதா? வட்டி. எப்ப பார்த்தாலும் அவங்க பின்னாடி 4 பேர் என்ன பண்ணுவாங்க? போயிட்டே இருப்பாங்க. அடைஞ்சதுல இருந்து விடிஞ்ச வரைக்கும் அடிமையிலாவே இருப்பாங்க. இவங்க அவங்க அடிமையா பயன்படுத்தி காரியம் சாதிச்சுக்கிறது. எல்லா வேலையும் என்ன பண்ணிடுறது? வாங்கிறது. புரியுது உங்களுக்கு? ஒரு ஃப்ரீடம் போயிருக்கு பாருங்க, சுயாதீனம் போயிருக்கு, சுயசித்தம் போயிருக்கு.
கர்த்தர் கல்வியை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் திறமையை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் சரீரத்தில் எந்த பழுதில்லாமல் வைத்திருக்கிறார். நல்ல உழைச்சி என்ன செய்யலாம்? முன்னேற. எதுவும் ஆனந்தில போறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க கூடாதுங்க. அப்படின்னா திறமையா என்ன செய்யணும்? உழைக்கணும். எத்தனை ஆனந்தில போறீங்க? திறமையா என்ன செய்யணும்? உழைக்கணும். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை பார்த்து நம்ம முடிக்க போறோம். மத்தேயு புஸ்தகம் 17வது அதிகாரம் 27வது வசனம். சரி, நீங்க பணத்தை கொடுக்க இயேசுநாதர் வருவாரா? வந்தாரா? உங்களுக்கு பணம் கொடுக்க இயேசுநாதர் வந்தாரா? வந்தாரா? யார் பார்த்தீங்க? மத்தேயு புஸ்தகம் 17வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு புஸ்தகம் 17வது அதிகாரம் 27வது வசனம். எடுத்தவங்க வாசிங்களேன். நாம் அவர்களுக்கு இதரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணம். சரி, இப்ப எத்தனை பேர் என் கூட ராமேஸ்வரம் வர ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் என் கூட தூத்துக்குடி வர ரெடியா இருக்கிறீங்க? இந்த ஒருத்தர் கையை தூக்குறாரு பாருங்க. அப்ப ராமேஸ்வரம் தூத்துக்குடியில போய் தூண்டில் போடுவோமா? போட்டு மீனை பிடிச்சு வாயை திறந்து பார்ப்போமா? அப்புறம் இயேசுநாதருக்கு இது எப்படி சாத்தியமானது? தேவனால் கூடாத காரியம். நான் சொல்றேன், நம்மளை காட்டிலும் மற்ற உயிரினங்கள் ஆண்டவர் சொன்னதை கரெக்டா என்ன செய்யுது? எல்லா உயிரினங்களை காட்டிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத உயிரினம் எது தெரியுமா? கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? 2 கால் உள்ள உயிரினங்கள். எத்தனை உயிரினங்கள்? இவங்க தெளிவா சொன்னாரு. எப்பா, தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? சாப்பிடலையா? ஆனா ஒதுக்கப்பட்ட அதை மட்டும் நாங்க எதை செய்யக்கூடாததோ அதை என்ன பண்ணுவோம்? பிள்ளைலாம் சொல்லுவாங்கல்ல, பெற்றோர் சொல்லும் போது, நீங்க சொன்னா கண்டிப்பா என்ன செய்ய மாட்டேன் கேட்க, நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவேன்? செய்வேன். யோனாவை தூக்கி அப்படியே கடல்ல போடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பெரிய மீனை கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த கப்பல் இருந்த ஏரியா கொண்டு வந்தாரு பாருங்க. அந்த மீன் எங்க இருந்ததுன்னு தெரியல. ஏதோ ஏரியால இருந்த மீனை முன்னாடியே பாருங்க, எத்தனை நாளைக்கு முன்னாடி சொன்னாலும் தெரியல, கொடுத்து முன்னாடி நிப்பாட்டிட்டார். கரெக்டா கீழ்படியுது. ஆனா மனிதர்கள் கீழ்படுகிறது தான் பெரிய மீன் கீழ்படிஞ்சு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒருத்தன் கீழ்படியாம அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் எங்க போக மாட்டேன், நினிவேக்கு போக மாட்டேன். நான் எங்க தான் போவேன்? தர்சீஸ் போவேன். இதுதான் பெரிய பிரச்சனை. ஏன் எதிர்பார்த்த அளவுக்கு பணங்களை சம்பாதிக்க முடியல? ஏன் எதிர்பார்த்த அளவுக்கு செல்வங்களை சம்பாதிக்க முடியல? ஏன் எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதாரத்தை சம்பாதிக்க முடியல? உடனே உலகத்தை நம்ம பார்ப்போம். அவன் ஒரு வருஷத்துல ஜெட்டு வேகத்துல என்ன பண்ணிருப்பான்? பெரிய ஆளா இருப்பான். இந்த செயல்பாடுடைய அர்த்தம் என்னன்னு சொல்ல தெரியுமா? நேரடியா இல்லாம குறுக்கு வழியா யார் மேல குற்றம் சுமத்துறது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நேரடியா இல்லாம குறுக்கு வழியா யார் மேல குற்றம் சுமத்துறது? இயேசு மேல. பிசாசு வந்து சொல்லுவான், நீ இப்படி இருக்கிறதுக்கு யார் தெரியுமா காரணம்? சில பேருக்கு தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருக்கேன்.
நீ இப்படி இருக்கிறதுக்கு யார் காரணம்? பிசாசு சொல்லுவான். நீ இப்படி இருக்கிறதுக்கு யார் காரணம்? இயேசுநாதர் தான் காரணம். என்ன பண்ண? இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டேனே, ஆலயத்துக்கு போய் தானே ஆகணும். ஆமா ஆமா, நான் இப்படி இருக்கிறதுக்கு யாரு காரணம்? இயேசுநாதர் தான் காரணம். எத்தனை பேருக்கு நான் பேசும்போது புரியுது? புரியுதா? சர்ப்பம் மகா தந்திரம் உள்ளது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களை என்ன ஏமாற்றுவது என்ன பண்ணுவான்? முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். தெளிவா எதிர்த்து நிக்கிறவங்க தப்பிச்சிருவாங்க. உதாரணம் சொல்லுங்களேன், பணமே இல்லைனாலும் வாய்க்கிறது என்ன சொல்லக்கூடாது? சொல்லுங்க. ஆனா சில நேரம் நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம இல்லைனாலும் வாய் திறந்து இல்லைன்னு சொல்லாதவருக்கு என்ன செய்யாது? சொல்லுங்க. ஆமா, அவங்களுக்கு என்ன பண்ணணும்? இருதயத்தை திறந்து என்ன செய்யணும்? இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணணும்? காட்டணும். எல்லாரும் கவனிங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாமா? இல்லைன்னா பாஸ்டர் சொல்ல முடியும். இல்லைன்னா இருக்குதுன்னு சொல்லி பொய்யா சொல்ல சொல்றீங்க. நீங்க நானும் யாருக்கு பிள்ளை? நீங்க யாருக்கு பிள்ளைகளா இருக்கீங்க? நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறது என்று அழைக்கிறவர். இப்ப சொல்லுங்க, யாருக்கு பிள்ளைகள்? என்னைக்காவது இல்லைன்னு சொல்லியிருக்காரா? மன பிரசங்கம் ஓடிட்டு இருக்கு. ராப்பகல் 3 நாள் உட்கார்ந்து இருக்க ஒருத்தருக்கு என்ன செய்யல? பசிக்கல. ஆனா யாருக்கு பசி எடுத்துருச்சு? ஏன்னா இயேசுநாதர் கூட ருசியா சாப்பிட்டு பழகினவங்க சீசர்கள். வேலைக்கு தாங்கன்னு சாப்பிட்டு பழகினவர். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு போல. 3 நாள் ஆயிடுச்சுல்ல. சொல்லுவாங்கல்ல, பெருகுடல் சிறுகுடல என்ன பண்ணிட்டு இருக்கு? ஐயரே, ராப்பகல் இரவு பகல் ஒன்றும் புசிக்காமல் என்ன செய்கிறார்கள்? உட்கார்ந்திருந்த ஒரு நபர் கூட என்ன செய்யல? எனக்கு பசிக்குன்னு சொல்லல. சின்ன பிள்ளை கூட சொல்லல. பாருங்க, ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. ஒண்ணும் இல்ல, வனாந்திரம். நீங்களே அவருக்கு என்ன கொடுங்க? ஆகாரம் கொடுங்க. புரியுதா? அதனாலதான் சொல்றோம், இல்லைன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க? சொல்லாதீங்க. இல்லைனாலும் வாய் திறந்து என்ன சொல்லணும்? இருக்கு. இல்லைன்னா இப்படி சொல்லணும், இப்ப இல்ல ஆனா சீக்கிரமா வந்துடும். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க தைரியமா. இப்ப இல்ல, சீக்கிரமா வந்துடும். சீக்கிரமா வந்துடும். என்ன வந்துடும்? அதை சொல்லணும். என்ன வந்துடும்? அதை சொல்லணும்ல. சீக்கிரமா என்ன வந்துடும்? அதனால இல்லைன்னு சொல்றத படிப்படியா என்ன செய்யணும்? அதுக்கு உங்க மனதை என்ன செய்யணும்? நம்ப வைக்கணும். எதை நம்ப வைக்கணும்? மனதை நம்ப வச்சீங்கன்னா மனது சொல்றத எது கேட்கும்? சரீரம் கேட்கும். இருக்கு 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 இருக்கு. புரியுதா? ஏன் அப்படி சொல்றோம்? இல்லைனாலும் இருக்குன்னு சொல்லுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தை என்ன இருக்குது? நீங்க உண்மையைத்தான் பேசணும்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு எப்படி போயிடும்? இல்லாமலே போயிடும். எத்தனை பேர் பணக்காரங்களை மாற விரும்புறீங்க? முடிக்க போறேன். பணக்காரங்களை கை வைத்துங்க. பணக்காரங்க எல்லாம் நல்லா கை வைத்தணும்ல. பணக்காரங்க விருப்பம் இல்லையாமா? பணக்காரங்க கை நல்லா கை வைத்து. தொழில் அதிபர் போடணும்ல. என்ன அதிபர்? ஆமா, உங்களை எல்லாம் நான் யாரா பாக்குறேன்? தொழில் அதிபர். தொழில் அதிபரை கை உயர்த்துங்க. ஆமா. அதனால நீங்க ஆராதிக்கிற கர்த்தர் யாரு தெரியுமா? பணக்காரர். அப்ப நீங்க யாரா இருக்கணும்? பணக்காரங்களா. ஒரு ஆமென் சொல்லுங்க. பணக்காரங்களா இருக்கணும். பணமும் எல்லாவற்றிற்கும் உதவும். ரைட், இங்க கவனிங்க.
ஆமா, போய் தூண்டில போடுறான். இயேசுநாதர் சொல்றாரு, போய் தூண்டில போடுறான். முதல் தூண்டில என்ன கிடைக்குது? ஒரு வெள்ளி பணம் கிடைக்குது. மீன் வாயில என்ன இருக்குது? சொல்லுங்க, மீன் வாயில என்ன இருக்குது? அதுக்காக நீங்க ஏதாவது கம்மாயில போய் ஏதாவது கெளுத்தி கெண்ட பிடிச்சு வாயை திறந்து உள்ள 2000 தாலி இருக்குன்னு நினைச்சிடாதீங்க, 500 தாலி இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. புத்தகக்காரன் வந்து என்ன பிடிச்சிருவான்? சட்டையை பிடிச்சிருவான் பாருங்க. மீனை பிடிச்சது முதல்ல என்ன கொடு? சொல்லுங்க, காசை கொடு. அங்க மீன். புரியுதா? இயேசுநாதருக்கு ரெக்க உள்ள மீன், உங்களுக்கு 2 கால் உள்ள மீன். புரிஞ்சவங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன மீன்? அட சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை கால் உள்ள மீன்? 2 கால் உள்ள மீன்லாம் வரணும்னு சொல்லுங்க. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, 2 கால் உள்ள மீன் உங்களை தேடி வரப்போகுது. என்ன ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா, கொடுக்காதவங்க வந்து என்ன செய்ய போறாங்க? கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? இப்போ உங்களுக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்குதா? ஹலோ, கதவு தட்டுற சத்தம் கேட்குதா இல்லையா? கேட்குதா இல்லையா? புரியுங்களா? சொல்லுவாங்கல்ல, இவங்கெல்லாம் நையா பைசா சொல்லுங்க வாங்க, எங்கூட சல்லி பைசா என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அவங்க தான் வந்து கொடுக்க போறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லையா? ஆமா, பைபிள் வந்துருக்காம குள்ளமா இருப்பான ஒரு சகை வாங்கியே பழக்கப்பட்டவன். அப்படிதானே? வாங்கியே பழக்கப்பட்டவன். அவன் கொடுத்தான். ஏன் தெரியுமா? நான் அவங்களை புரிஞ்சுக்கிட்டேன். இயேசுநாதரை பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சு, அப்பா இவன் நம்மளை காட்டில யாரு பெரிய பணக்காரன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவன் யாரை பார்த்துட்டான்? அவனை காட்டிலும் பல மடங்கு பெரிய பணக்காரரை பார்த்துட்டான். இயேசு அப்படிதான் சரி பார்த்துட்டான். நீங்க எப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க, எப்படி இயேசு எப்படிங்க பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க? அவன் சொல்றான், என்ன தரும்? 3ல் 1. புரியுதா? 3ல் 1 புரியலையா? புரிஞ்சவங்க கொஞ்சம் புரியுதா? புரியலையா? 3ல் 1 புரியலையா? என்ன பசங்க 3ல் 1? சில விஷயங்கள் ஓமையா தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும் இல்லையா? அள்ளி அள்ளி உனக்கு கொடுக்குமாமே. அம்மா சொல்றான் பாருங்க, அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படின்னு. நம்பனா பாருங்க. அப்ப அவனை காட்டுமா தைரியமா சொல்ல வேணாமா? எங்க இயேசுநாதருக்கு என்ன செய்ய? அள்ளி அள்ளி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அள்ளி அள்ளி கொடுப்பார். இயேசு உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். உங்களுக்கு தான் கொடுப்பார். உங்களுக்கு தான் கொடுப்பார். அதனால பாருங்க, அநேக 2 கால் உள்ள மீனை நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான 2 கால் உள்ள மீன் என்ன செய்ய போறாரு? அனுப்ப போறாரு. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமா, 2 கால் உள்ள மீனா உங்களை தேடி என்ன செய்ய போகுது? ஆமா, உங்களை தேடி வரப்போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை தேடி வந்து பாருங்க, உங்க பக்கத்து தெருவில் உங்க வீட்டு அட்ரஸை கேட்பாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க சரியா ஜெபம் பண்ணிக்கிறணும். புரியுதா? அவங்க கரெக்டா உங்க அட்ரஸை என்ன செய்யணும்? சொல்லணும். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பணமோ எல்லாவற்றிற்கும் போமா. ரோட்ல போகும்போது வரும்போது என்ன சொல்லணும்? நான் ஒரு பணக்காரன், நான் ஒரு பணக்காரன். உங்களுக்கு எவ்வளவு கடை இருக்குன்னு சொல்லி கணக்கு பார்க்காதீங்க. எத்தனை பேருக்கு கொடுத்து தீக்கணும்னு சொல்லி கணக்கு பார்க்காதீங்க. இன்னும் எவ்வளவு வாங்கணும்னு சொல்லி பார்க்காதீங்க. புரியுதுங்களா? போகும்போது வரும்போது ஒரு கடன் இருக்கா பரவாயில்ல, கடன் இப்ப இருக்கா பரவாயில்ல, அடுத்து கடன் வாங்குற நிலைமைதான் இருக்கா பரவாயில்ல. ஆனா வாய் திறந்து சொல்றத நிறுத்தாதீங்க. நான் ஒரு பணக்காரன், நான் ஒரு பணக்காரி, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். எதுவுமே ஆமென் சொல்ல போறீங்க? கண்களை மூடுவோம், செபிப்போம். கண்களை மூடுவோம், செபிப்போம்.